பிரைஸ் காட். சந்தோஷமாக இருக்கிற கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். 2-3 பேரையாவது பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஒருவர் வாழ்த்த உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இணையதளத்தின் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை ஒருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் குறிப்பாக கனத்திற்குரிய ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஆகினாலே அது எவ்விதம் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துகிறார் என்பதை ஒரு கேள்வியாக எழுப்புவோம் என்று சொன்னால், சத்தியத்தின் போதிப்பதின் மூலமாக தான், சத்திய பாதையில் நம்மை நடத்துவதன் மூலமாக தான் இந்த தெய்வீகமான ஒரு கனத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அதனுடைய செயல்பாடுகளை தான் நாம் இந்த நாட்களில் அஸ்திபாரமான விஷயங்களை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வரக்கூடிய நாட்களில் தான் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆகினால எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும்படியாக ஆரம்பித்திருக்கிறோம். அது விதமாக நமக்கு போதிக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லியிருக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்ட வார்த்தையை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த கர்த்தருக்குள்ளுங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நீங்கள் அடுத்தது எந்த உறவை வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் அதில் கர்த்தரை மையப்படுத்தக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆகினால தான் ஒருவருக்கொருவர் கர்த்தருக்குள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிவானம் சொல்லியிருக்கிறது. கணவன் மனைவி என்று வரும் பொழுது, பெற்றோர் பிள்ளை என்று வரும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை என்று சொல்லப்படுகிறது. வேலைக்காரர்கள் எஜமான் என்று வரும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். அப்போ அந்த கிறிஸ்துவ கர்த்தர் இதையெல்லாம் வெளியெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மற்றவங்களுக்கு நமக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லாதபடிக்கு பொதுவான சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறோம். அப்போ கர்த்தர் உள்ளே வரும் பொழுது தான், அல்லது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மையப்படும் பொழுது தான், இயேசு மையப்படும் பொழுது தான் கிறிஸ்தவ கண்ணோட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கிறோம். ஏன் நம்ம மாத்திரம்தான் குடும்பம் வச்சுருக்கிறோமா, மற்றவங்களாம் குடும்பமாக இல்லையா, குடும்பமாக அவன் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்பதெல்லாம் நியாயமான விஷயந்தான். ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நமக்கென்று தேவன் அற்புதமான வழிகளை அவர் வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிற நீதிமானுக்கு கர்த்தர் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று இருக்கிறார். வாசித்திருக்கீங்களா? நீதிமானுக்கென்று கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? மெய்ஞானம். பொதுவான நாம் ஜென்ரல் விஸ்டம் உலகத்தில் இருக்கிறோம். மெய்ஞானம் என்று சொல்லும் பொழுது சவுண்ட் விஸ்டம், அது யாருக்கு என்று கேட்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று அவர் அற்புதமான விஷயத்தை வைத்திருக்கிறார். ஆகினால்தான் யோசுவா போன்றவர்கள் சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரை என்ன செய்வோம், சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கு குறிப்பாக இன்றைக்கு நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், பிள்ளைகளே நீங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது எப்படி இருக்கிறது, நியாயம் அப்படின்னு சொல்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், திஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நீதி, இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏன் இதை நாம் ஏன் தியானிக்க வேண்டும் என்று சொன்னோம்னா, இப்போ இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது என்று கேட்டால் பாருங்கள், தெர் இஸ் நோ அப்சல்யூட் ட்ரூத்துன்னு சொல்லுவாங்க. அதனுடைய கருத்து எப்படி இருக்குதுன்னா, போஸ்ட் மாடர்னிசம்னு ஒரு கான்செப்ட் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் போய் படித்து பார்க்கலாம். அதனுடைய கருத்து ரொம்ப எளிமையான கருத்து தான். என்னவென்று கேட்டால் பாருங்கள், எது சரி எது சரியில்லைங்கிறது அவர்கள் தனிநபர் பொறுத்து அப்படின்னு இருக்கிறது. எப்படி இருக்குங்க, தனிநபர் அவங்க அக்கார்டிங் டு தெம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா, மறுபடியும் இதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்கள் நாமே அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தோம். என்னை பொறுத்த வரைக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மற்றவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரின்னு சொல்கிறோம் அல்லவா. ஒரு வகையில் அந்த சிந்தனையினுடைய கண்ணோட்டம் தான் அது. அப்போ இது நியாயம் அப்படின்னு பைபிள் சொல்லும் பொழுது அது எப்படி நியாயமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம், எப்படி அதை நிரூபணம் பண்ணலாம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறோம். நம்ம பைபிள் சொல்லியிருக்கிறது, ஒரு காலத்தில் த பைபிள் சேஸ் அப்படின்னு அதிகாரமாக சொல்லுவார்கள். அதுக்கு பதில் எப்படி தெரியுமா வரும், ஸோ வாட்டுன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசுகிறவங்களுக்கு மறுபடியும் அப்படிப்பட்டவங்களோடு நம்ம பேச வேண்டுமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. பட் அறியாமை நிமித்தமாக அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், அறிவுள்ளவர்கள் தான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளையினுடைய நெஞ்சிலே இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்கும்னு இருக்கிறோம். வாசிச்சிருக்கீங்களா நீதிமொழிகள்? பிள்ளையினுடைய நெஞ்சிலே மதியினம் என்ன செய்திருக்கிறது, ஒட்டி இருக்கிறது. என்ன அர்த்தம்னா, பார்ட் ஆஃப் தேர் மேக்கப். அவங்களுடைய ஆழ்த்துவத்திலேயே இந்த எதிர்ப்பு, இந்த ஒழுங்கின்மை இதெல்லாமே என்ன செய்திருக்கார், அதாவது இன்னேட் நேச்சர்னு சொல்கிறது. இன்னேட் நேச்சர்னு என்ன அர்த்தம்னா, சங்கீதம் 51 தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்திருக்கிறார், கர்ப்பம் தரித்திருக்கிறாள், நான் துர்குணத்தில் என்ன செய்திருக்கிறேன், உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியமாக இருக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் உள்ளே இருக்கிறோம். அப்போது இதை எவ்விதம் நிதானிக்க வேண்டும் என்று சொன்னால்,
இன்னொரு கோணத்தில் அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது எனக்கு லாபகரமாக இருந்தால் நியாயம்னு சொல்லுவேன். இதனால் எனக்கு நஷ்டம் வருதுன்னு சொன்னால் அநியாயம்னு சொல்லுவேன். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? உலகத்தில் மறுபடியும் வேத கண்ணோட்டத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால் நீதி நியாயம் என்று இருக்கிறது, சரி தவறு என்று இருக்கிறது. ஆனால் உலக கண்ணோட்டத்தில் வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. சரி தவறெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் எது சரி, எப்பொழுது சரியாக இருக்கும் என்று சொன்னால், அதை செய்வதனால் எனக்கு லாபம் இருந்தால் அது சரி, அது செய்யும் பொழுது எனக்கு நஷ்டம் வருதுன்னு சொன்னோம்னா அது சரியில்லை. மறுபடியும் அவங்களுடைய அடிப்படையிலேயே என்ன இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது நியாயம் என்று சொல்லும் பொழுது, யார் சொன்னால் அது நியாயம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான். இன்னொன்று, இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொன்னால், பெற்றோராக இருக்க வேண்டிய விதமாக இருந்தால் நம்ம கீழ்ப்படிக்கலாம். அவங்களே இருக்க வேண்டிய விதமாக இல்லைன்னு சொல்லும்போது நான் எதுக்கு கீழ்ப்படியணும்? அது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? அது அநியாயம் தானே அப்படின்னு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுவார் என்று சொன்னால், அதை எப்படி நம்ம நிதானிக்கிறது? அப்போ பைபிள் சரியில்லை, அது குடும்பத்தை பொறுத்து தான் நம்ம பொருத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை பைபிளை வச்சு குடும்பத்தை சரியாக பொருத்தணும்னு சொல்ல முடியுமா? எது சரியான முறைமையாக இருக்கிறது? நான் சொல்வது எத்தனை பேர் நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு கண்ணோட்டமும் எப்படி இருக்கிறது சொன்னால், உங்களுக்கு சரின்னா நீங்கள் அதை பின்பற்றுங்க, எங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நாங்கள் என்ன செய்வோம், பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்வதும் ஒரு முறை. இதெல்லாம் பைபிள் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய முறைமைகள். அதனால தான் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா ஒத்த வேஷம்னு என்ன அர்த்தம்? டோன்ட் திங்க் லைக் த வேர்ல்டு திங்ஸ்ன்னு இருக்கிற. உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்ய வேண்டாம், தரிக்க வேண்டாம். காரணம், அவங்களுக்கு ஒத்த வேஷம் தரித்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் இன்னது என்பதையும் உங்களால் பகுத்தறிய முடியாது. காரணம், அவங்கள மாதிரி சிந்திக்கிற வரைக்கும் தேவனுடைய சிந்தையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவே முடியாது. அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? பாசாங்கு பண்ணக்கூடிய ஆட்களாக, நல்லா நடிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், வெளியில் பார்க்கும்போது எப்படி தான் இருப்பார்கள், நல்லா தான் இருப்பாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அந்த குடும்பமெல்லாம் நல்லா இருக்கிறது. இப்போல்லாம் மேற்கத்திய நாடுகளெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா பவர் கப்புள், பவர் ஃபேமிலின்றெல்லாம் எதையோ பேரை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப செல்வாக்குள்ளவர்கள், இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். அவங்க எங்கள் குடும்பம்லாம் நாங்கள் இப்படி தான் நடத்துகிறோம். இப்போ சிலர் சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் ஒருத்தர் அன்பாக இருக்கிறோம், ஆனால் பட் வி நெவர் டாக் அபவுட் ரிலிஜன் இல்லையா. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிறோம், அதுதான் அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஆனால் பாருங்கள், கடவுள் அல்லது ரிலிஜன் மதம் என்று வரும்பொழுது தட் இஸ் அவர் ஓன் ப்ரைவேட் இஷ்யூ. அது எங்கள் தனிப்பட்ட கருத்து. ஆகினால கிறிஸ்தவர் இன்னொரு நபரை திருமணம் செய்து கொள்வார்கள். எப்படி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா விஷயத்துலையும் நாங்கள் இந்த விஷயத்தை மாத்திரம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இதை குறித்து பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான். பிள்ளைகள் வரும்பொழுது என்ன பண்ண போகிறீங்க, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பொல்லாத உலகத்தில் இன்னொரு உயிரை நம்ம எதுக்கு கொண்டு வரணும், நம்மளே நம்ம உயிரை கையில் பிடிச்சி தான் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு பேசக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பைபிள் சொல்லுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பைபிள் சொல்லட்டுமே, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒருவர் கேள்வி கேட்பார் என்று சொன்னால், பாருங்கள், இங்கே தான் சத்தியம் எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். அதை இன்னொரு கோணத்தில் நான் உங்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், பாவத்தில் மரித்து போயிருக்கிறவன் அப்படி தான் பேசுவான். பாவத்தில் மரித்து போயிருக்கிறவன், உணர்வில்லாதவன் அப்படி தான் பேசுவான். ஆனால் இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று கேட்டால், அவனுக்கு உணர்வை கொடுத்து அவனுக்கு உயர்வையும் கொடுக்கக்கூடியது தான் தேவனுடைய அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இங்கே குறிப்பாக நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இது நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால எது நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, பாருங்கள், ரெண்டு முக்கியமான, நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். நீதி இருக்கிறது, நியாயம். இதெல்லாம் ரொம்ப ஃபவுண்டேஷனல். இந்த அடிப்படை விஷயத்தில் நம்ம புரிந்து கொள்வதில் இல்லை என்று சொன்னால், அவர் சொல்கிற விஷயத்தை நியாயமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை நம்மளால் செய்யவும் தோணாது. எதுக்கு நான் செய்யணும் என்கின்ற எண்ணம் தான் வரும். ஆகினால தான் உபதேச ரீதியாக உள்ள அஸ்திபாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாம் கவனிக்கணும். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள்னு இருக்கிறது அல்லவா. அஸ்திபாரம் எல்லாமே எதை வச்சு கட்டுறது, ஃபவுண்டேஷனே சரியில்லை, அஸ்திபாரமான அடிப்படை சத்தியமே நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா, சும்மா வசனம் சொல்லியிருக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை பாருங்கன்னு சொல்லிடுவான். காரணம், அவனுக்குள்ளே இதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற மனமே அவனுக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது இதை சொல்லுவது பிரயோஜனமற்றதாக இருக்கிறோம். ஆகையினால் தான் இன்னும் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள், இந்த திருமணத்தில் வாசிக்கிறாங்கல்லவா, மனைவிகளே ஒருவருக்கொருவர் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், புருஷரை மனைவியில் அன்பு கூறுங்கள், மனைவியிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு அந்த பகுதி வாசிக்கிறோம் அல்லவா. யார் அந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியும் என்று ஒரு கேள்வி கேட்பீர்கள். இதெல்லாம் நல்ல ஐடியல்ஸ்,
அதாவது இவைகள் செய்தால் சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் யார் செய்ய முடியும்? இந்த ஆள் கூடயெல்லாம் ஒத்து போக முடியுமா? கீழ்ப்படிஞ்சு போக முடியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல் இவருக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியுமா? அவர் சொல்கிறார், கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து உயிரையே கொடுக்குறாரு. இந்தம்மா உயிரை வாங்குது, நான் எதுக்கு கொடுக்கணும்? அது பிடுங்கிட்டு போயிடும் போல் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் ஒத்து வருமா? இது ஒரு பழைய புக்கை வச்சுட்டு ஏங்க எங்கள் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சிலரெல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது யாரால் கீழ்ப்படிய முடியும் என்று கேட்டால் 18ஆம் வசனத்துலேருந்து ஆரம்பிக்கணும். பரிசுத்தாவினால் நிறைந்து தேவ உதவி இல்லாமல் தேவ வார்த்தைக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியவே முடியாது. அதனால தான் இயேசு சொல்கிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆனால் அதே வார்த்தை சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எப்படிங்க ஒத்து போக முடியுது? எல்லாம் கிருபை தாங்க. எல்லாமே எப்படிங்க? கிருபை. எப்படி தான் நீங்கள் குடித்தனம் பண்ணுறீங்களோ, இவ்வளோ சவாலாக இருந்தால் நானாக இருந்தால் எப்போவோ போயிருப்பேன். எப்படி தான் நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னே தெரியல. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? கிருபை கொடுக்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் முன்னே எதை காட்டிலும் மோசமாக இருந்ததுங்க. தேவ தயவினால் இந்த அளவுக்காவது கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் சிறப்பாக எங்களை கொண்டு வர போகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லவேன். இதுதான் அற்புதமான சத்தியத்தை விளங்கி கொண்டவர்களுடைய நல்வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ நீதி நியாயம் என்று சொல்லும் பொழுது ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ரைச்சஸ்னஸ்ன்னு சொன்னோம்னா அது எளிமையாக நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால், நீதி என்று சொல்லும் பொழுது தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு. சொல்லுங்கள், தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு. அந்த நீதி என்று சொன்னால் நியாயம் இருக்க வேண்டும். நியாயம்னா நீதி செயல்படக்கூடிய விதம். இது எவ்விதம் இருக்கிறது என்று கேட்டால், பிறரோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு. அப்போ தேவனோடு நீதியான உறவு உள்ளவர்கள் மற்றவர்களோடு நியாயமாய் நடந்து கொள்வார்கள். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். தேவனோடு நீதியான சரியான உறவில் இருக்கிறவர்கள் மற்றவர்களோடு நியாயமான முறையில் என்ன செய்வார்கள்? நடந்து கொள். ஒருவர் நியாயமற்ற முறையில் நடக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய ரிவர்ஸ் நம்ம கவனிச்சோம்னா அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவில் என்ன இல்லை? சரியில்லை. அப்போ தேவனோடு உறவு சரியில்லைன்னா உங்கள் கூட மாத்திரம் சரியாக இருப்பானோ? இன்னும் ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு கூட அவன் ஒத்துப்போக முடியல அப்படின்னு சொன்னால் உங்கள் கூட ஒத்துப்போவாரா? கரெக்டாக என்ன செய்ய மாட்டார், ஒத்துப்போ. அதனால தான் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், நியாயாசனத்தில் நியாயம் இல்லை. யார் எழுதியிருக்கிறாரு? அவரே நியாயாதிபதி ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். யார்? சாலமன். அவர் எழுதுகிறார், நியாயஸ்தானத்தில் என்ன இல்லை? நியாயம் இல்லை. ஏன் நியாயம் இல்லைன்னா, நியாயஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்களோ அவர்களுக்கு நீதியுள்ள தேவனோடு என்ன இல்லை? உறவு இல்லாமல் இருக்கார். பாருங்கள், லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு உதாரணம் இருக்கிறதா? அநீதி உள்ள நியாயாதிபதி. அந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அநீதி உள்ள அவர் தான் ஜட்ஜு. ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அநீதியாக இருக்கிறார். இப்போ அநீதியாக இருக்கக்கூடியவனை நீதிபதி இடத்துல உட்கார வச்சோம்னா அவன் என்ன நியாயமாக தீர்ப்பு சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? கரெக்டாக என்ன செய்ய மாட்டாங்க. அதனால கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப மனசாட்சிக்கு பயந்தவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். ஆனால் மனசாட்சியை சூடுண்டதாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அதற்கும் என்ன செய்ய மாட்டார்கள்? பயப்பட மாட்டார்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக போதிக்கப்படுகிறது. எப்படி தேவனோடு சரியான உறவில்லை என்று சொன்னால் மற்றவர்களோடு நியாயமான முறையில் என்ன செய்ய மாட்டாங்க? நடந்துக்கவே மாட்டாங்க. பாருங்கள், சொத்து பிரச்சனை வருகிறது இல்லையா? குடும்ப உறவுகளில் கொடுக்கல் வாங்கல் வருகிறது. அப்போ நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிளேட்டன்ட் இல்லையா இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க இது நியாயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதுதான் நியாயம்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. இதுதான் இன்னும் வருத்தத்துக்குரிய விஷயம். சபைக்கெல்லாம் வந்துடுவாங்க, கையெல்லாம் உயர்த்தி ஆராதனை செய்வாங்க இல்லையா? நீதி தேவனே அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனால் நியாயமாக என்ன செஞ்சுக்க மாட்டாங்க? நடந்துக்க மாட்டாங்க. நான் ஆபிரகாம் ரொம்ப நீதிமான். அவர் எப்படிப்பட்டவர்? நீதிமான். நியாயமாக நடந்துக்கிறார். எப்படி நியாயமாக நடந்துக்கிறாரு? நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நாம் சகோதரர், நமக்குள் வாக்குவாதம் தேவையில்லை. எப்படிங்க இந்த அளவுக்கு நீங்கள் மெச்சூராக நடந்துக்கிறீங்க? ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், அது அவனுக்கு என்னவாக நீதியா? தேவனோடு சரியான உறவு இருக்கிறதுனால மற்றவங்களோடு எப்படி நடந்து கொள்கிறான்? நியாயமாக நடந்து கொள். யாக்கோபு இருக்கிறார் அல்லவா, அவருக்கு தேவனோடு உறவே சரியில்லை இல்லையா? ஓடி போகும்பொழுது தான் முதல் என்கவுண்டரே கிடைக்கிது. அது வரைக்கும் எப்படி தான் நடந்து கொள்கிறார் என்று சொன்னால், எனக்கு இது கிடைச்சே ஆகணும், இதுக்கு எந்த முறைமை வேண்டும் என்றாலும் நான் என்ன செய்வேன்? கையாள்வேன். ஆங்கிலத்தில் சொல்ல பை ஹுக் ஆர் குரூக் ஐ நீட் டு கெட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேர் வழியில் தான் வரணும்னு எனக்கு அவசியமே, வந்து சேர்ந்தால் போதும் அப்படின்னு இருக்கும் பொழுது அவனுடைய அண்ணன் கிட்ட இருக்கக்கூடிய டீலிங்கில் நடந்து கொள்ளக்கூடிய முறைமையில் பார்த்திங்கன்னா நியாயம் இல்லாமல் தான் நடந்துக்கிறார். எப்படி நடந்துக்கிறாரு? பசியாக அவர் தான் வரும் பொழுது அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறார்.
கரெக்டாக ஆப்பர்ச்சுனிஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்தர்ப்பவாதின்னு சொல்கிறாங்களவா, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அவங்ககிட்ட எதை வாங்கிடுறாரு இல்லையா, அதாவது அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறாரு, வாங்கிடுறாரு. அவர் பசியில் இல்லையா, லோ சுகர் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. சரி என்னமா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சுகர் லெவலெல்லாம் கரெக்டானோடனே இதை எடுத்துக்கிட்டியா, நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது இல்லையா. அப்போ அவங்க அப்பா கண்ணு தெரியாது, இவர் நீதிமானும் கிடையாது நியாயமும் கிடையாது. கண்ணு தெரியாத ஆள்கிட்ட என்ன பண்ணுறாரு, நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா. இப்போ ஒருத்தர் கண்ணு தெரியாதவர், உதாரணத்தை இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு கண்ணு தெரியாதவர் வந்து உங்ககிட்ட தர்மம் கேட்குறாரு, நீங்கள் போடுறதுக்கு பதிலாக அதுலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கும் தெரியாது. நல்ல ஐடியா பாஸ்டர்னு சொல்லக்கூடாது, நான் சொல்கிற விளங்கி கொள்ள முடிகிறதா. அது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா. அவரே கண்ணு தெரியாமல் உங்கள்கிட்ட உதவிக்கு வரும் பொழுது அவருடைய இயலாமையை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களை எந்த மானுன்னு சொல்கிறது, நீதிமான்னு கட்டாயம். ஏன் இப்படி அநியாயமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நீதி உள்ள தேவனோடு அவங்களுக்கு என்ன இல்லை, உறவு கிடையாது. அப்போது இது நியாயம் அப்படின்னு பைபிள் சொல்லும் பொழுது எப்படி நியாயம்னு சொல்ல முடியும். முதல்ல நீதி இருந்தால் தான் என்ன வரும், நியாயம் வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு சரியாக இருந்தால்தான் பிறரோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு நியாயமான முறையில் என்ன செய்யும் இருக்கும். இப்போ நாமளே சில நேரங்களில் சில விஷயத்தில் ஒரு அநியாயமான முறையில் நம்ம முற்படும் பொழுது ஆண்டவர் உள்ளத்தில் கட்டாயம், அது உனக்கு அவசியம் இல்லாத வேலை, அது உனக்கு தேவையில்லை, நீ அப்படி சொல்லணும்னு என்ன கிடையாது அவசியம். அப்போ அவன் சொன்னான் அப்படின்ட்டு என் மனசுக்குள்ளே எண்ணங்கள் என்ன செய்கிறது வருகிறது. அவன் சொன்னான்னு சொன்னால் நீ அப்படி தான் சொல்லணும்னு இருக்கா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சில நேரத்தில் மக்கள் நினைக்கிறான். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடியும். குடும்ப உறவுகளில் கவனிக்க, கிறிஸ்தவங்க தான் இல்லையா, அவர்கள் தேவனோடு உறவு இருக்கிறது, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உறவு இருக்கும்போது கர்த்தர் உணர்வை கொடுக்கும் பொழுது அந்த உணர்வு செயலாக்கத்தில் வர வேண்டும். நீதி இருந்தால் கட்டாயம் செயலில் என்ன இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, இதுதான் என்னது நியாயம். உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு, உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு இல்லையா, வாக்கு தத்தம் உள்ள முதலாவது கற்பனை என்று வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். அப்போ ரைச்சஸ்னஸ் டிமாண்ட்ஸ் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவது ரொம்ப அற்புதமான விஷயம். நீதி இருந்தால் கட்டாயம் நியாயமான செயல்பாடு இருக்க வேண்டும். இது நியாயமான செயல்பாடுங்கிறத எப்படி நம்ம நிதானிக்க முடியும் என்று கேட்டால், மறுபடியும் நீதியை வச்சு தான் என்ன செய்ய முடியும், இதை நம்ம நிதானிக்க முடியும். ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இது எப்போ தடம் புரளுகிறது, இது எப்பொழுது பிழையாக மாறுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், பாருங்கள், உபாகமத்தில் ஒரு உதாரணத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், பிரமாணமாக அதை நம்ம கவனிக்கும், பை பிரின்சிபிள் நாம் அதை பார்ப்பது ரொம்ப நல்லது. உபாகமம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு பழைய ஏற்பாட்டு நியமனங்கள்லாம் எழுதும் பொழுதே இந்த பிரச்சனைகளெல்லாம் முன்கண்டு அவைகளை குறித்தெல்லாம் வேதம் ரொம்ப தெளிவாக போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இப்போ உபாகமம் 16ல் மோசேயுடைய கடைசி பிரசங்கம் இல்லை, இன்னும் அவங்களுக்கு தேசமெல்லாம் கொடுக்கப்படல, இன்னும் அவங்க செட்டில் ஆகலை, இன்னும் வனாந்தரத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன், நீ போகக்கூடிய தேசத்தில் வீடெல்லாம் கட்டி குடியிருக்கும் பொழுது நியாயமாக நடந்துக்கணும்னு சொல்கிறார். எப்படி நடந்துக்கணும், ரொம்ப நியாயமாக நடந்துக்கணும். காரணம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். 19ஆம் வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேதம் விதமாக சொல், நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும்னு சொல்கிறார். மோசே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ஆண்டவர் மோசையை கொண்டு சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், நியாயத்தை என்ன செய்ய வேண்டாம். அப்போ நம்ம ஊர்லேயே சொல்கிறாங்க இல்லையா, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. ஒரு பையனை ஒரு மாதிரி பார்க்குறது, இன்னொரு பையன்கிட்ட இன்னொரு, இது என்னங்க நியாயமாக இருக்கிறது, நாங்கள் எல்லாம் ஒரே பெற்றோருக்கு பிறந்தவங்க தானே, எப்படிங்க ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வச்சுட்டு இன்னொரு கண்ணுக்கு எப்படிங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்க. எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது, நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா. அப்போ இதுதான் இங்கே சொல்ல, நியாயத்தை என்ன செய்ய வேண்டாம், புரட்ட வேண்டாம்னு சொல்கிறார் இல்லையா. எப்படி புரட்டப்படும் என்று கேட்டால், முகதாட்சண்யம் பண்ணாமலும். முகதாட்சண்யம் பண்ணோம்னு சொன்னால் ஃபேவரிட்டிசம் சொல்லுவார். ஃபேவரிட்டிசம் முகதாட்சண்யம் சொன்னால் ஆளை பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வது சொல்வது இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம், பழைய ஏற்பாட்டில் நிறைய உதாரணங்கள் இருக்கிற பாருங்கள். ஒரு ஆள் அவனால் நமக்கு நன்மை வரக்கூடியதாக இருக்கிறது, அல்லது அவனை வச்சு நம்ம ஒரு காரியம் சாதிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அவனை கொஞ்சம் லீனியண்ட்டாக என்ன செய்வது நடத்துக்கொள். இதப்பெல்லாம் உலகத்தில் நடக்குதா, கட்டாயம் நடக்குது இல்லையா. சிலர் குற்றம் செய்தால் குற்றமே இல்லை, சிலர் குற்றமே செய்யாவிட்டாலும் அவர்கள் தான் என்ன செய்திருக்கிறார்கள். எப்படிங்க இது என்னங்க உலகம்
அதாங்க உலகம். அந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்திலும் கர்த்தர் நமக்கு நீதி செய்வார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? யார் தான் நீதி செய்வார்? அதனால தான் இயேசு குறித்து சொல்லும் பொழுது நீதியாய் தம்மை நியாயம் தீர்க்கிற இடத்தை தம்மை ஒப்பு கொடுத்தார். வசனம் வாசிச்சிருக்கீங்களா? அவர் தன்னை தாழ்த்தின பொழுது நீதி அவரை விட்டு என்ன செய்யப்பட்டது? எடுக்கப்பட்டது. ஆனால் நீதியாய் தீர்ப்பு செய்கிற இடத்துல தன்னை என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். பிலாத்து சொல்றாரு, இவர் ஆக்கினை தீர்ப்பு, அதாவது கொல்லப்படக்கூடிய அளவுக்கு இவர் எந்த குற்றமோ இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் நான் பார்க்கல, இருந்தாலும் அடிச்சு விடுறாங்கிறார். குற்றமே பார்க்கலன்னா எதுக்கு அடிக்கிறீங்க? நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? சரி, உங்களுக்காக வேணா ஒரு 4 போட்டு போட்டு என்ன செய்கிறோம்? அனுப்புகிறோம். அவரும் எப்படியோ ட்ரை பண்ணுறார் இவரை மரணத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், அவர் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறை. எதுக்குங்க சிலுவையில்? அதெல்லாம் கிட்ட கேட்காதீங்க. அவர் என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும். இதில் என்ன நியாயம் இருக்கிறது? காரணம், இங்கே தான் பிரச்சனை இருக்குது. நியாயத்தை புரட்டக்கூடிய ஒரு குணம் மனுஷனுக்குள்ளேயே என்ன செய்கிறது? இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பைபிள் முகதாட்சணியம் பண்ணாமலும், முகதாட்சணியம் சொன்னோம் நான் உங்களுக்கு சொன்னது போல் இல்லையா, அவங்க ஆள்னா விட்டுருவாங்க, வேற ஒரு ஆள்னா, அதாவது எப்படி சொல்லுவாங்க, அதாவது மாமியார் உடைச்சா மண்பானை, இதெல்லாம் நீதிமொழி 32 இருக்கிறது. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? மாமியார் உடைச்சா மண்பானை, மருமக உடைச்சா பொன்பானை, இதெல்லாமே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறாங்க. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ இவங்க பண்ணால் பெருசாக தப்பே கிடையாது. ஆனால் இவங்க ஒரு சின்ன ஒரு குறை வந்துருச்சுன்னா அதை ஊதி பெருசு பண்ணி ஊரையே கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி, நான் சொல்ல அவர் இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன? மறுபடியும் தேவனோடு சரியான நீதி இருக்கும் என்று சொன்னால், உறவு இருக்கும் என்று சொன்னால், பிறரோடு சரியான நியாயமான முறையில் நாம் நடந்து கொள்வதற்கு அவர் நமக்கு கிருபை தரக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தது இல்லையா, நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சணியம் பண்ணாமலும், பரிதானம் வாங்காமலும். இது பெரிய பிரச்சனை இல்லையா? இப்போ உலகத்தில் பரிதானம்னு சொன்னோம்னா பிரைப் இருக்கிறதுலவா, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, செய்ய வேண்டியதை செய்வதற்கு கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதுக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். அதாவது முதலாவது எப்படி இருந்ததுன்னு சொன்னோம்னா, ஒரு விஷயம் செய்யாமல் அவங்கள பார்த்துக்கணுன்னு சொன்னோம்னா கொடுப்பாங்க. நான் சொல்கிறது இந்த உலகத்தில் தானே இருக்கிறோம். ஒரு விஷயம் செய்யாமல் இருக்கணும்னா கொடுப்பாங்க, அதுக்கு பேர் லஞ்சம்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா, அவர்கள் செய்ய வேண்டியதை செய்வதற்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கிற. இப்படி இந்த 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 பரிவர்த்தனை இருக்கிறதுனால எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. ஏன்னா வாங்கிட்டேன் என்ன ஆயிரும்னு சொன்னோம்னா, பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி இல்லையா. அப்போ அவன் பார்க்குற விதமே, இப்போ அந்த நம்ம பைபிளில் உதாரணமே கவனிப்போம் என்று சொன்னால், இந்த பிழையாமல் இருக்கிறார் அல்லவா, அந்த பிழையாமுக்கு அதாவது தீர்க்கதரிசனுடைய மதியினம்னு புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். தீர்க்கதரிசனுடைய மதியினம், அது எப்படி தீர்க்கதரிசி மதியினமாக இருக்கிறார். நான் சொல்ல விளையாங்க, அவர் அப்படி மதியினமாக போனதுக்கு என்ன காரணம்? பணம் தான். இந்த பணம் முன்னாடி வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீர் வந்து ஒன்றுமே சபிச்சிட்டீங்கன்னா போதும், உமக்கு நிறையா பொன் தரோம், வெள்ளி தரோம், மாற்று வஸ்திரம் தரோம், அதை தரோம், இதை தரோம்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னோம்னா, அதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா, அவர் சொல்கிறது தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு டபுள் பண்ணுறாங்க. ஆங்கிலத்துக்கு விதமாக சொல்லுவாங்க, யூ கேன் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் த கிரீட் ஆஃப் மேன் சொல்லுவாங்க. மனுஷனுடைய பேராசையை எப்பொழுதுமே நம்ம நம்பலாம். ஏன்னா அந்த பேராசை எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்கிறது இருக்கிறது. அமௌண்ட் கூட்டினோடனே இவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கொஞ்சம் அமௌண்ட் கூட்டினோடனே வேணால் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறேன் கேட்டு சொல்கிறேன். அதே வசனத்தை கவனிச்சிங்கன்னா போன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் போ சொன்னதுனால தான் நினைப்போம். ஆனால் மறுபடியும் எப்படி இருக்கிற என்றால், போ அவர்களோடு உடன்பட வேண்டாம்னு இருக்கிறார். போ அவர்களோடு என்ன செய்ய வேண்டாம். ஆனால் இவர் போகும் பொழுதே அவங்களோட என்ன ஆகிட்டார், ரொம்ப ஐக்கியமாயிட்டார். அப்போ இவரை எப்படி தான் திருத்த முடியும் என்று கேட்டால், அந்த சம்பவம்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த கழுதை ஒன்வேல போயிடுச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அது எப்படிப்பட்ட ஒன்வே அப்படின்னு சொன்னோம்னா, கழுதை மாத்திரம்தான் போக முடியும். இவர் 2 சைடு கால் போட்டு வேற உட்காந்துருக்கிறாரா, அவங்க வர 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 வரன்னு என்ன செஞ்சுட்டு போகுது, இழுத்துட்டு போகுது இல்லையா. அப்போவும் அவருக்கு புத்தி வரமாட்டேங்குது. ஏன்னா ஞானிகளின் கண்ணை என்ன செய்திருக்கிறது. நான் ஒரு வார்த்தை சொல்லும்படியாக இருக்கிறேன், பைபிளில் ரொம்ப அற்புதமாக இருக்கார். ஞானிகளின் கண்ணை குருடாக்கி அவன் அந்த கழுதை போட்டு என்ன செய்கிறான், அடின்னு அடிக்கிறான் இல்லையா. நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு மாத்திரம் வாய் இருந்துச்சுன்னு சொன்னான் சொல்லுவாங்க இல்லையா, கேட்டிருக்கீங்களா? அதுக்கு மாத்திரம் வாய் இருந்துச்சுன்னு சொன்னால், உண்மையாகவே கழுதைக்கு வாய் இருக்குது, வாயை திறந்து விட்டுட்டார் ஆண்டவர். அப்போ கழுதை சொல்லுது, ஏங்க என்ன இப்படி அடிக்கிறீங்க, இது வரைக்கும் நான் உங்களை எப்போவாவது இந்த மாதிரி
பண்ணியிருக்கேன் நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது, கழுதை பேசுதுங்கிறது கூட இவனுக்கு என்ன இல்லை. இப்போ உதாரணம் இப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போகும்போது உங்கள் வீட்டு நாய் அப்புறம் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சுன்னா நீங்கள் எப்படி அதை யோசிப்பீங்க? உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அல்லவா? ஆனால் நீங்கள் பாட்டு நான் லேட்டாக முடிச்சிட்டாரு அப்படின்ட்டு போனீங்கன்னா அது எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அவர் அப்படி தான் கழுதைட்ட பேசிகிட்டு இருக்கிறார். டம்மு டம்முன்னு என்ன செய்கிறாரு? அடிக்கிறார். ஏங்க என்னை அடிக்கிறீங்க? நான் எவ்வளோ வருஷம் உங்களுக்கு உண்மையாக இருந்திருக்கிறேன் இல்லையா? தூதன் குறுக்க வன்வேலை அவர் குறுக்க நிற்கிறாரு, நான் எப்படி அவரை தாண்டி போக முடியும்? அப்போ தான் கண் திறந்தோடனே அங்கே பார்த்தா தூதன் உருவின ஆக்சுவலாக அவர் பிழையாமல் போடுறதுக்கு தான் நிற்கிறாரு. ஆனால் கழுது குறுக்கா என்ன செஞ்சுருக்கிறது? நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன் என்று சொன்னால், அதுக்கப்புறம் பிழையாமல் பேசும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது எப்படி சொல்கிறாருங்க? அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? கண்ணு தெரியலையா? கண்ணு தெரிஞ்சது 500 பச்சை பச்சையாக தெரியுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதை எடுத்தோன்னே இந்த அது பேர் என்ன புறை வருது இல்லையா கண்ணில், ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் என்ன வந்துடுச்சுன்னா மறைச்சிடும். அப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த புறை என்ன செய்கிறாங்க? நீக்கின உடனே லென்ஸும் வச்ச உடனே இப்போ எப்படி தெரியுது? அது ஐயா இவ்வளோ அழகாக இருக்கிறாரா? எனக்கு இது வரைக்கும் அழகாக தான் இருந்தார். கண்ணு தான் என்ன இருக்கிறது? நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? நல்லா தான் தெரிஞ்சுட்டு இருந்தது. இந்த பரிதானம் வந்த மாத்திரத்தில் ஞானிகளின் கண்களை என்ன செய்து விடுகிறது? இதைத்தான் நம்ம ஒரு பொது அறிவு சொல்கிறது. பணம் என்று சொன்னால் பிணமும் என்ன செய்கிறது? வாய் திறக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்லவா? அந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கிறது. எதுக்கு இதை கவனிக்கிறோம் என்று சொன்னால், பணம் பொருள் என்று வரும் பொழுது நியாயமாவது நீதியாவது எனக்கு எது சாதகமோ அதைத்தான் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுதான் நியாயம், இப்படி நீங்கள் செய்ய வேண்டும். எப்படி ஆண்டவரே செய்ய முடியும்? எனக்கு செய்யணும்னு விருப்பமாக இருந்தாலும் என்னால் முடிய மாட்டேங்குதே, இது எனக்கு லாபகரமாக தோணுதே என்கின்ற ஒரு உலகத்தில் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை கண்ணியமாக வைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனரபிள் ஃபேமிலியாக கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை என்ன செய்யும்? தாறுமாறாக்கும். தாறுமாறம் இட் வில் பெர்வர்ஸ்ன்னு இருக்கிறது. நான் தாறுமாறுன்னு சொன்னோம்னா பாருங்கள், அதை திருச்சி சொல்கிறது. சொல்லுங்கள், என்ன சொல்கிறதுங்க? திருச்சி சொல்கிறது. இப்போ சிலர் நியாயம் இருக்கிறது, நியாயத்தை பாருங்கள் ட்விஸ்டட் அண்ட் ஆப்ஸ்டினன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அதை சரியாக சொல்ல வேண்டிய விதமாக சொல்லாமல் அதுக்குள்ளே ஒரு லூப் ஹோல் வச்சு சொல்லி விட்டுருவாங்க. உலகத்தில் அதெல்லாம் நடக்கிறது. கவனித்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லும் பொழுது அதுக்குள்ளே 2 லூப் ஹோலை வச்சு எழுதிடுவாங்க. அது என்ன லூப் ஹோல்னா அவனுக்கும் சொல்லிடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, இங்கே இல்லையா தீர்ப்பு வாங்கின மாதிரி இருக்கும், ஆனால் அடுத்த நிலையில் போய் அவன் என்ன செஞ்சிருவான்? தப்பிச்சு போயிடுவான். காரணம் எழுதுனதே என்ன செஞ்சுருக்கிறாங்க? அப்படி தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. காரணம் என்னவென்று கேட்டால், பரிதானம் இருக்கிறதுனால இது நியாயங்களை என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? தாறுமாறாக மாற்றக்கூடிய. அதனால தான் பாருங்கள், எடுத்தோன்னே நான் கேஸ் போட்டு என்ன பண்ணுறேன் பாரு அப்படியெல்லாம் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா கேஸ் ஹியரிங் வரும்போது உங்கள் கேஸே இருக்காது, நீங்களே இருக்க மாட்டீங்க. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நீதிமொழிகளெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நீ படுத்திருக்கும் படுக்கைக்கு முதல் கொண்டு எடுத்துக்கொண்டு போயிடுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் படுத்திருக்கிற எல்லாத்தையும் விற்றாலும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் கர்த்தர் ஒருத்தர் தான் நீதி செய்வார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆகினால நீங்கள் அவரை நம்பணும் இல்லையா? இப்போ லீகல் சிஸ்டத்தைலாம் நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீகல் சிஸ்டம் இருக்குது இல்லையா? அது ஒரு காரணத்துக்காக இருக்கிறது. கர்த்தரை தான் பிரதானமாக என்ன செய்ய வேண்டும். பவுல் உரத்தில் ரொம்ப சவாலான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இப்படி ஒரு லீகல் இஷ்யூ வரும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நம்புவதினால் ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறது காட்டில் அந்த நஷ்டத்தை சகிப்பது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நலமாக இருக்குன்னு சொல்கிறார் பவுல். நீங்கள் சொல்வீங்க எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு ஒருவர் வாதம் செய்வார் என்று சொன்னால், தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு கட்டம் வரும், அவர்தான் எனக்கு நீதி. சொல்லுங்கள், அவரே நமக்கு நீதியும் பரிசுத்தமும் ஞானமும் நமக்கு மீட்புமாக இருக்கிறார் என்று இருக்கிறது அல்லவா? பவுல் சொல்கிறார், குடும்பம் அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ளே வரக்கூடிய உரசல் பொரசல் சச்சரவு என்று வரும் பொழுது 1 கொரிந்தியர் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் அந்நியருக்கு முன்பாக போய் அவங்ககிட்ட நியாயம் கேட்கறத காட்டிலும் விட்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு நஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த நஷ்டத்தை அனுபவிப்பது உங்களுக்கு மேன்மையாக இருக்கும்னு சொல்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொத்தை அசைச்சு சொல்லுங்கள், வேல்யூ பார்த்து சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இப்படிங்கிறதா? ஒன்று 5-10 இருந்துச்சுன்னா விட்டுருவோம், இது பல கோடியாச்சே எப்படி விட முடியும்? பவுல்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்கிறார், அதை விடுங்க, அதை காட்டிலும் சிறப்பானதை கர்த்தர் தருவார். மறுபடியும் உங்கள் உறவு அவரோடு எப்படி இருக்கிறதோ
அதை பொறுத்து தான் உங்கள் செயல்பாடு நியாயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் ஆபிரகாமை உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். நீ வலதுபுறம் போனால் எப்படி அவரால் விட முடியும்? இப்போ நான் பாருங்கள், நீங்கள் தான் ஆபிரகாம் என்று சொன்னால் உங்களை தொத்தி கொண்டு வந்தவர் தான் யார்? லோத்து. உங்கள் கூட இருந்தனால தான் அவருக்கு ஆசீர்வாதம். அப்படி இருந்தால் பிரைமரி பர்சன் யார் தான்? நீங்கள் தான். அப்போ உங்களுக்கு போக மிச்சம் இருந்தால் தான் யாருக்கு கொடுக்கணும்? உலகம் அப்படி தான் சொல்லும். அவன் தொத்திட்டு வந்த கூட வந்தவன் தானே இல்லையா? அவனுக்கு உங்களுக்கு போக மீதம் இருந்தால் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆபிரகாம் அப்படி யோசிக்கிறதே இல்லை. அவர் சொல்ல, நீ எடுத்துட்டு மிச்சம் எனக்கு கொடு என்ன சொல்கிறார். அடிப்படையில் காரணம் என்னவென்று கேட்டால், நீ எந்த திசையை எடுத்துக்கொண்டாலும், நான் எந்த திசையில் போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் புரியுது? ஆமென். ஏன்னா லோத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்லலை, ஆபிரகாம் தான் சொன்னார். என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி நீ கால் வைக்கும் தேசத்தை நான் உனக்கு அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? இன்னொரு கோணத்தில் யோசிப்போம் என்று சொன்னால், நீ எங்கே வேணால் கால் வச்சுக்கோ, அது உனக்கு வாடகை வீடு மாதிரி தான். ஆனால் நான் எங்கே கால் வச்சாலும் கர்த்தர் அதை எனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறவராக இருக்கிறபடினால் நமக்குள் வாக்குவாதம் தேவை. புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமென். இதே லோத்து அவர் சொந்த இதில் போயிட்டார் அல்லவா? போயிட்டு அங்கே போய் மாட்டிக்கிட்டார் இல்லையா? ராஜாக்கள் வந்தவனை சிறைப்படுத்தானே செஞ்சுட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. யார் ரெஸ்கியூக்கு வந்தது? ஆமாம், நம்ம பேச்சை கேட்காம போனீங்கன்னா அப்படி தான் வரும். அப்படியே இருங்க, உங்களுக்கு நல்லது அப்படின்னு வரல. இவர் போய் அவரை என்ன செய்கிறாரு? மீட்டு கொண்டு வர்றார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? எப்படி இவ்வளவு சிறப்பாக அவரால் நடந்து கொள்ள முடியும்? காரணம், அவர் நீதிமான். தேவனுக்கும் அவருக்கும் சீரான சரியான சிறப்பான உறவு இருக்கிறபடினால் மற்றவர்களோடு வரக்கூடிய செயல்பாட்டில் மிகுந்த நியாயம் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். ஏசாயா 5வது அதிகாரத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, உபாகமத்தில் கவனித்தோம். பரிதானம், நீதி புரட்டுவது, அப்புறம் பாருங்கள் முகதாட்சண்யம் பண்ணுவது, இது எல்லாமே நியாயத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்து விடும். ஆகினால நம்முடைய குடும்ப உறவுகள்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏசாயா 5வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு 23ஆம் வசனம் இவ்விதமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று கேட்டார். பாருங்கள், பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இதெல்லாம் உலகத்தில் இருக்கார் இல்லையா? பரிதானத்தை வாங்கினதுனால குற்றவாளி என்னன்னு சொல்லிடுவாங்க? நீதிமான் சொல்லிடுவாங்க. நீதிமான என்னன்னு சொல்லிடுவாங்க? குற்றவாளி. அப்போ எங்கே போய் நம்ம நியாயத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயத்தை நாங்கள் சொல்லலாம், ஒருத்தர்கிட்ட தான் சொல்ல முடியும். அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? என்ற சிஸ்டமே கரப்டடாக இருக்குது. சிஸ்டமிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஒரு முறைமை இருக்கிறது, முறைமையிலேயே பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அவனுடைய விளைவு அவுட்கம் எப்படி தான் இருக்கும்? குறைவுள்ளதாகத்தான் இருக்கும். அப்படின்னா அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நாம் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு நீதி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போது பாருங்கள், இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கிறது. தம்மை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? அது எந்த கான்டெக்ஸ்டில் வருகிறது? இந்த அநீதியுடன் நியாயாதிபதி இருக்கலாம் அல்லவா இல்லையா? மறுபடியும் முன்பு சொன்னதை நினைப்போட்டுமா, அவர் நியாயாதிபதி, நீதி செய்யக்கூடியவர். ஆனால் அவரே எப்படி இருக்கிறார்? அநீதி உள்ள நியாயாதிபதி. இந்த அம்மா டெய்லி போய் பார்த்துட்டே இருக்கிறான். இந்த கேஸை கொஞ்சம் பாருங்க நச்சு தாங்காமல், அவளுடைய அலட்டல் தாங்காமல் அவன் நியாயம் செய்கிறான். அப்போ அந்த ஊமையை சொல்லும் பொழுது அதனுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நம்ம டெய்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுனால இல்லை, அநீதியாக இருக்கிறவன் தொல்லை தாங்காமல் நியாயம் செய்கிறார். நீதி உள்ளவர் நிச்சயம் செய்வார். எத்தனை பேர் புரிந்தாமன்னு சொல்ல முடியும்? அதனால தான் தம்முடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்து சீக்கிரம் நியாயம் செய்யாதிருப்பாரோ. நான் சொல்லுகிறேன், நீடிய பொறுமைக்கும் சீக்கிரத்துக்கும் என்னங்க முரணாக இருக்கிறது? நீடிய பொறுமைன்னு சொன்னோம்னா பொறுத்துருன்னு அர்த்தம். சீக்கிரம்னா சீக்கிரம். இது எப்படி ரெண்டும் ஒத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் விஷயத்தில் பொறுமையாக இருக்கிறாரு, சரியான நேரத்தில் தீவிரமாக செயல்படுத்துவார், சீக்கிரம் அதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆகினால அவர் சொல்கிறது தான் நியாயம். அவர் தான் நீதி உள்ளவர், அவருடைய செயல்பாடு நியாயம் உள்ளது. வயதிருந்து சொல்லுங்கள், அவர் நீதி உள்ளவர், அவருடைய செயல்பாடு தான் நியாயம். ஆனால் உலகத்தில் வேற ஒரு சிஸ்டம் இருக்கிறோம். பரிதானம் உள்ளே வரும் பொழுது நியாயத்தை அநீதியாகவும் மாற்ற முடியும், அநீதியை என்னவாகவும் மாற்ற முடியும், நியாயமாகவும் மாற்ற முடியும். யார் கையில் பணம் இருக்கிறதோ, யார் கையில் செல்வாக்கு இருக்கிறதோ அவர்கள் யாரையும் விலைக்கு வாங்க முடியும். கர்த்தரை யாரும் விலைக்கு வாங்க முடியவே முடியாது. புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று
சொல்கிறாங்களே உலகத்தில், யாரையும் நாங்கள் விலைக்கு என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். ஆண்டவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவரே ஒருத்தன் கரெக்ட் பண்ண பார்த்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிருக்கீங்களா? எனக்கு இந்த வரம் தரணும், அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு கேளுங்கிறான். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? பார்த்துருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா? அவருக்கு இந்த வரம் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள், அவருக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். அதுக்கு பேதுரு என்ன தெரியுமா சொல்கிறாரு? பயங்கரமான வார்த்தை சொல்கிறாரு. ஏமாந்து பாஸ்டர் யாருன்னு தெரியாமல் பேசிட்டான். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? உன் பணம் வேற பாஸ்டராக இருந்தால் பணத்தை இங்கே வை, நீ நாசமாக போவை. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? ஆனால் அப்படி சொல்ல, உன் பணம் தேவனுடைய ஈவை குறிச்சே உனக்கு என்ன செய்யலை, விவரம் தெரியாத ஆளாக இருக்கிற, உன் இருதயம் கசப்பு நிறைந்ததாக இருக்கிற, துர்குணம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், யாரையும் பணத்துக்கு விலைக்கு வாங்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தரை யாரும் விலைக்கு வாங்க முடியவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், உங்களுடைய குடும்பத்தில் நியாயம் செய்வார். ஆகையினால அநியாயமாக சொத்து போயிடுச்சு, அநியாயமாக நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்முடைய ஏழ்மையும் இயலாமையும் பயன்படுத்தி கொண்டு நமக்கு வர வேண்டியதை என்ன செய்து விட்டார்கள். பட் இது ஏகப்பட்ட கதை இருக்கிறது. நான் சொல்கிறதையும் கொள்ள முடிகிறதா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியதாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். பாருங்கள், குறிப்பாக விதவைகளின் நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். வாசிச்சிருக்கீங்களா? விதவைகளின் நியாயத்தை. அதாவது ஆண் துணை இல்லை என்று சொன்னாலே மற்றவங்க ஈஸியாக அட்வான்டேஜ் என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இஸ் த டிஃபெண்டர் ஆஃப் தி ஃபாதர்லெஸ் அண்ட் த விடோ. அதாவது பாருங்கள், விதவைகளையும் திக்கற்றவர்களையும் கர்த்தர் ஆதரிக்கிறவராக, கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். காரணம், அவர் நியாயமுள்ள தேவன். அந்த நியாயமுள்ள தேவன் தான் சொல்கிறாரு, கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்னு சொல்கிறார். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ கவனித்து பாருங்கள். சங்கீதம் 15ஆவது சங்கீதத்தில், நீதி உள்ளவர்கள் நியாயம் செய்ய வேண்டும். தேவனோடு இருக்கக்கூடிய உறவு தான் நீதி. பிறரோடு நம்ம இருக்கக்கூடிய உறவில் என்ன வெளிப்பட வேண்டும்? நியாயம் கட்டாயம் இருக்கணும் என்பது மிக முக்கியமான அம்சமாக வேதம் நமக்கு போதிக்கிறோம். அப்போ சங்கீதம் 15ஆவது அதிகாரத்தில் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 24ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய இதனுடைய இணை வசனங்கள் அங்கே இருக்கிறது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். கவனித்து பாருங்கள். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து, அதாவது நீதியை செயல்படுத்தக்கூடியவர் இல்லை, இதுதான் நியாயம்னு தெரியும். மறுபடியும் இன்னொரு கோணத்தில் வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவனுக்கு அதாவது டு ஒன் ஹூ நோஸ் வாட் டு டூ ரைட் அண்ட் டஸ் நாட் டூ இட், ஒருவனுக்கு நீதி செய்ய அறிந்திருந்தும் அதை அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு என்னவாக போய்விடும்? பாவமாக போய்விடும் அல்லவா? அப்போ இங்கே எப்படி இருக்கிறது? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். வாசிகள் ஆகாதவன், அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும், இதெல்லாம் சுயபலத்தில் செய்ய முடியுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தால் ஆணையே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி பண்ணவே இல்லை, அதுக்கு எனக்கு சம்பந்தமே அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் இதெல்லாம் யார் யார் அந்த கேள்வி, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய சமூகத்தில் வாசமான, இதெல்லாம் நம்முடைய சுயமுயற்சினால இந்த அற்புதமான நிலைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சுயமுயற்சினால் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பில்லை? எப்படி வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்? ரோம நிருபம் 3ஆவது அதிகாரம். ஆகினால்தான் ரட்சிப்பு என்பது மிகப்பெரிய, அதாவது உண்மையாக ரட்சிக்கப்படுவது. வாய் திறந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்படுறதுங்க? உண்மையாக. ஓகே, பாஸ் ஆகிட்டீங்களா? உண்மையாக பாஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்களா? அது மாதிரி ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் மாத்திரம் போதாது, உண்மையாக ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ ரட்சிக்கப்பட்டோம்னா அவங்களுக்கே என்ன செய்யாது, எப்போவுமே ரட்சிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் செயல் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த ஆள் ரட்சிக்கப்படவே, நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு எப்படி தான் இது நடக்கும்? இந்த நியாயத்தை எப்படி நம்மளால் செயல்படுத்த முடியும்? எப்படி நீதி நமக்குள்ளே கர்த்தர் கொண்டு வராரு? இந்த நீதி நமக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அவர் சொல்கிறது நியாயம்னு நமக்கு படும், புரியும். அப்போ தான் அந்த வார்த்தைக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா உலகத்தினுடைய எண்ணங்கள் தான் நம்மை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறோம். நீதி ரோமர்கள் நிருபம் 3ஆவது அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து கவனிப்போம் என்று சொன்னால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் இல்லையா? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை கொண்டிருப்பான்.
அப்போ இதையெல்லாம் செஞ்சோம்னா அப்படின்னு ஒரு வகையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதெல்லாம் யாருனால செய்ய முடியும்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியம், அதான் மனதில் மதியினம் ஒட்டி இருக்கிறத எப்படி அவன் மனதார சத்தியம் பேச முடியும்? அயலான் மேல் வரக்கூடிய நிந்தையான பேச்சை எடுக்காமல் அப்படின்னு இருக்கிறதவா, அதை பேசுறது தானே நமக்கு நல்லா இருக்கிறது. நான் சொல்வதை கேட்டு புரியாதது போல் அமர்ந்திருப்பது நல்லதல்ல. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியாது. ஊராம் பேச்சு இல்லையா, அதுக்கு பேசும்பொழுது நமக்கு இப்படி இருக்கிறது, அப்படியா இன்னும் கொஞ்சம் டீ போட நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அந்த மாதிரி தானே இருக்குது. அதுவும் சர்ச்சுக்குள்ளன்னு சொன்னோம்னா, சர்ச்சு பாலிடிக்ஸ் பேசுறதுக்குன்னே கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? எதையாவது ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இப்படியெல்லாம் உண்மையாகவே மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயபலத்தினால மாற முடியவே முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் தோல்வி தான் உங்களுக்கு உண்டாகும். ஆகையினால பைபிள் என்ன போதிக்கிறது? 23ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்திலிருந்து கவனிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து, ஒருத்தன் கூட கிடையாது, எல்லாரும், ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, இல்லையா, மாட்டிட்டோம். மீட்டு கொண்டதின் விளைவுதான் நம்ம என்னவாக மாற்றியிருக்கிறார்? நீதிமானா. காலையில் கவனிச்சோம் அல்லவா, பாவியாகி என்மேல் அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனை என்னவாக மாற்றுகிறார்? அவர் ஒருத்தர் தான் நம்மளை மீட்க முடியும், அவர் ஒருத்தர் தான் நம்மளை சரிப்படுத்தவும் முடியும். நீதிமானாக அவர் ஒருத்தர் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அதனால் நீங்கள் மற்றவங்க கொஞ்சம் அவன் நல்ல புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவன் கொஞ்சம் விளைஞ்ச ஆளாக இருந்தான்னா நீங்கள் யார் சொன்னாலும் நல்லா தலையாட்டி கேட்பான். மாமாங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. நீங்கள் போய் அவங்க பெற்றோர்கிட்ட தான் சொல்லுவீங்க, நல்ல பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க. அவனா நல்ல பையன்? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நல்லா தலையாட்டிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிறதான் சரி, இப்போவே வீட்டுக்கு போய் நான் அதை செய்ய போகிறேன்னு வீட்டுக்கே போக மாட்டான். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அந்த மாதிரி ஒரு உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் பைபிள் எப்படி சொல்லுகிறது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கவனிக்க வேண்டும். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே என்ன செய்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் நீதி உள்ளவரும் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை நீதிமான் ஆக்குகிறவருமாக இருக்கிறார். இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மை என்னவாக மாற்றுகிறார்? நீதிமானாக மாற்றுவதன் விளைவு எது நியாயமோ அதை செய்வதற்கான ஒரு அற்புதமான உத்வேகத்தை கர்த்தர் நமக்குள் கொண்டு வருகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமே. இந்த மாற்றம் உள்ள வராமல் செயல்பாட்டில் என்ன செய்யாது? வராது. அப்படியே வந்தாலும் நிர்பந்தத்தினால என்ன செய்யும்? வரும். நிர்பந்தத்தினால வரும். அந்த நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னோம்னா பழைய குணம் என்ன செஞ்சிடும்? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நிர்பந்தம் எப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு டிராஃபிக் லைட் இருக்குது, ரெட் லைட் இருக்கிறது, எந்த வண்டியுமே ஆப்போசிட்ல எல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே ஒரு போலீஸ் ஐயா மாத்திரம் நிற்கிறார். அவர் நிற்கிறாருங்கிறதுக்காக என்ன செய்வீங்க? நின்றுட்டுருப்பீங்க. அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கே வண்டி இல்லைன்னா ரெட் லைட் இருந்தாலும் இது எதை காண்பிக்குது? ஆள் இருந்தால் ஒழுங்காக இருப்போம். ஆள் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பண்ணுறது தான் என்ன செய்வோம்? இதுக்கு மாற்று உதாரணம் நீதிமொழிகளில் இருக்கிறது. அவர்களுக்கு தலைவன் இல்லாதிருந்தும் அதிகாரி இல்லாதிருந்தும். வாசிச்சிருக்கீங்களா? அவர்களுக்கு தலை யாரை சொல்லிட்டு இருக்கிறது பைபிள்? எறும்பு இல்லையா? எறும்பை குறித்து சொல்லி போய் அங்கே போய் படிச்சுக்கோன்னு சொல்கிறார். அவங்களுக்கு தலைவரும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது. யாருமே ஓவர் சீ பண்ணாட்டாலும், யாருமே சிசிடிவி வச்சு பார்த்து உங்களை பிடிக்கணும்னு ஒரு முயற்சியில் ஈடுபடாவிட்டாலும் அவர்கள் கோடை காலத்தில் சம்பாதித்து அறுப்பு காலத்தில் என்ன செய்கிறார்கள்? சேர்த்து. அவங்கள யாரும் வற்புறுத்தணும்னு அவசியம் கிடையாது. பின்னாடி ஒருத்தர் சாட்டை வச்சுட்டு நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்குள்ளதாகவே அப்படிப்பட்ட ஒரு குணத்தை ஒரு எறும்புக்குள்ள கர்த்தர் வைப்பார் என்று சொன்னால் கட்டாயம் நமக்குள் கொண்டு வர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், எப்படி இருக்கிறதுங்க? பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக அவர் உங்களை பார்க்கிறார் என்பது மாத்திரமல்ல, அவர் எனக்குள்ளிருந்து இந்த சூழ்நிலையை பார்க்கிறபடினால் அவர் செயல்படுகிற விதமாக செயல்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தரக்கூடியவராக இருக்கிறார். பிறந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லான். அப்போ இந்த வேத பகுதியினுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று கேட்டால், அவர் நீதி உள்ளவரும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற நம்மை
நீதிமானாக மாற்றுகிறார். வாய் திறந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவருங்க? அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நம்மை என்னவாக மாற்றுகிறார்? 3ஆம் ஆராதனையில் ஒரு வசனம் நினைவுபடுத்தப்பட்டது. கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, வாய் இருந்தாலும் என்ன செய்யாது, அவைகளை நம்புகிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவரும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை நீதிமானாக்குகிறவருமாக இருக்கிறபடினால் நம்முடைய செயல்பாடுகள் நியாயமானவைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன். அதனால தான் நம்ம பிள்ளைகள் ரட்சிப்பு பண்ணணும்னு ஜெபம் பண்ணோம். அவங்க ரட்சிக்கப்படாத நிலைமையில் இது நியாயமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் கேட்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு தேவ மனிதன் இவருமாக சொல்லுகிறார், உங்கள் பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு என் பிள்ளைக்காக அப்படின்னு சொல்றது காட்டிலும் இந்த பாவி என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப. ஏன்னா நம்ம பிள்ளை எப்படி தான் இருக்கிறது, நாமே எப்படி தான் இருந்தோம். நம்மை கர்த்தர் மாற்றி இருக்கிறார், பிள்ளைகளையும் கர்த்தர் கட்டாயம் மாற்றுவார். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கின்ற சந்தோஷத்தை பார்க்கிறோம். சிலரெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா, சொந்த வீடெல்லாம் கட்டியிருக்கிறான், என்ன பிரயோஜனம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயார் மரத்துக்கு கீழே தான் இருந்தாங்க ரொம்ப வருஷம் இல்லையா, மரத்துக்கு கீழே தான். அவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்கும்போது தான் அங்கே தான் போய் என்ன செய்யணும், கொடுக்கணும். பிள்ளை இருக்கிறாங்க, ஆனால் பராமரிப்பு இல்லை. என்ன காரணமோ, யாரையும் நம்ம குற்றப்படுத்தலை, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? நான் சொல்லுகிறேன், நம்முடைய கிரியைகள் நியாயமுள்ளவைகளாக மாற வேண்டும் என்று கேட்டால் முதலாவது கர்த்தர் நம்மை நீதிமானாக என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேணும். அது எப்படி நீதிமானாக மாற்ற முடியும் என்று கேட்டால், அவர் நீதி உள்ளவரும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை நீதிமானாக்குகிறார். ஆங்கிலத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், God is right and he makes people right who put their trust in him. ஆண்டவர் நீதி உள்ளவர், God is right. அதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லும்படியாக விரும்புகிறேன், God is right and he will make you right. வாய் திறந்து சொல்ல முடியும். இங்கிலீஷில் சொல்லலாம், God is always right and he will make you right. உங்களை சரியான நபராக கர்த்தர் மாற்றுவதின் விளைவு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படியாக மாறுகிறது, ரொம்ப நியாயமாக மாறுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்ல கீழ்ப்படிங்க, அதுதான் நியாயம் அப்படின்னு சொன்னோம்னா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சரியாக அவங்கள டீல் பண்ணுங்கன்னு சொல்கிறார். சரி ஆண்டவரே, சரியாக டீல் பண்ணுறதுக்கு நீர் எங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஞானம் கொடுக்கணும். அதை விட்டு கொடுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. விட்டு கொடுப்பதற்கு ஆண்டவரே நீர் தான் எனக்கு என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேணும். விட்டு கொடுத்தா மற்றவங்களாம் ஏமாந்தவன்னு சொல்கிறாங்க ஆண்டவர், அது எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது. அவன் அப்படி தான் சொல்லுவான்ப்பா. நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், நீ ஒரு பாக்கியவான், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன காரணத்தினால சொல்லுகிறேன், என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடினால். எப்படி இருக்கிறவங்க, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடினால். பைபிள் நிறைய இடத்துல இருக்கிறது இல்லையா, என் வார்த்தைக்கு செவி கொடாமல் உன் மனைவியின் பேச்சுக்கு நீ செவி கொடுத்தபடினால் அப்படின்னு இருக்கிறது அல்லவா. என் வார்த்தைக்கு செவி கொடாமல் உன்னை உன் மனைவிக்கு விற்று போட்டான் அப்படின்னு ஆகாப்பை குறித்து, என்ன எப்போ பார்த்தாலும் மனைவியை தாக்குறீங்க அப்படின்னு அப்படி தான் இருக்கிறது பைபிளில். வைஸ் வேர்சாக இருப்பதற்கு என்ன இருக்கிறது, அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எங்கே மெச்சிக்கொள்ளப்படுகிறார்கள் என்று கேட்டால், உனக்கு கொஞ்சம் பேலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் வார்த்தைகளை நீ கை கொண்டபடினால், இதோ ஒரு மனிதனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அவர் நீதி உள்ளவர், நம்மை நியாயம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். நீதிமானாக கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். ஒரு உதாரணம் கடந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் கவனித்திருக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறாரு. அவருடைய தேவனோடு அவருக்கு இருக்கக்கூடிய நீதியான உறவின் விளைவு, நியாயமானதை அவர் செய்கிறார். விளைவு அவர்கள் குடும்பமே என்ன செய்யப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் இவ்விதமாக வாசிக்க முடியும். 8லிருந்து கவனிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், ஆமாம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம், இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதே பிரமாணம் தான் இங்கேயும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு. கடந்த வாரத்தில் ஒரு அற்புதமான தேவ ஊழியர் சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூறும்படியாக விரும்புகிறேன். When you have the favor of God upon you, you don't have to ask for favors, favors will come to you. ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். தேவ தயவு உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் யாரையும் பார்த்து எனக்கு தயவு பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தயவுகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் தேவ தயவிலும் மனித தயவு. தேவ தயவு இருந்தாலே எந்த தயவும் வந்துடும். கர்த்தருடைய நன்மையான கரம் என் மேல் இருந்தபடினால் நான் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா எனக்கு என்ன செய்தார், கொடுத்தார். இப்போ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. அதனுடைய விளைவை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 9ஆம் வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. அவருடைய வம்ச வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது, இது வாசிக்கும்போது இன்னொருத்தருடைய ஞாபகம் வரணும், வந்தால் சந்தோஷம்தான். யோபு
யோபை குறித்து சொல்லியிருக்கிறோம், கவனித்து பார்த்துருக்கீங்களா? யோபு முதலாம் யூத் தேசத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் கர்த்தருக்கு பயப்படுகிறனும் பொல்லாப்புக்கு விலகுகிறோம். அதுதான் அவனுடைய வம்சம், அதுதான் அவனுடைய ப்ரோஃபைல். நான் இப்போ ப்ரோஃபைல் எப்படி வைக்கிறாங்க? இப்போ கவனிச்சு பார்த்துங்க, உங்கள் ப்ரோஃபைல் வைக்கும்போது என்ன போட்டிருப்பாங்க? பயோடப்பா இருக்கிறதா, பயோடேட்டா இல்லையா? அது கொடுக்கும் பொழுது என்ன கொடுக்குறாங்க? நேம், குவாலிஃபிகேஷன், ஹைட்டு, வெயிட்டு, அப்புறம் சேலரி இல்லையா? இதை தான் தப்புன்னு சொல்கிறோமா? அப்படி தான் உலகம் என்ன செய்கிறது. ஆனால் ஆண்டவர் எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு உங்கள் பேர், அதுக்கப்புறம் தொன்மார்க்கன், நான் சொல்ல வேலைக்கு சொல்ல முடிகிறதா? அடுத்தது என்ன போடுறாரு? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குவாலிட்டி வந்து ரொம்ப பிப்ளிக்கல் ப்ரோஃபைலிங்கும் உலகத்தில் இருக்கிற ப்ரோஃபைலிங்க்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? அவங்க பார்க்குற விதமே எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். இப்போ நோவாவின் வம்ச வரலாறு, அவனுடைய வம்ச வரலாறை குறித்து சொல்லும்போது பைபிள் எப்படி ஆரம்பிக்கிறது கவனித்து பார்ப்போம். நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமான் இல்லையா? அப்போ எது ரொம்ப முக்கியம்? தேவனோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய, நீங்கள் தேவனோடு நீதியுள்ள சரியான உறவு இருந்தால்தான் மற்றவர்களோடு நியாயமான முறையில் உங்களால் என்ன செய்ய முடியும்? நடந்து கொள்ள முடியும். பாருங்கள், இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாக இருந்து நீதியை நடப்பித்து, சங்கீதம் 15, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இது கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குணம். அங்கே தான் திறவுகோல் இருக்கிறது. மறுபடியும் இப்போ முதலிருந்து கவனிக்கிறோம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாக இருந்தான். நோவா தேவனோட, அதுதான் விளைவு இல்லையா? அந்த தேவனோடு சஞ்சரிக்கிறது இருக்கிறது அல்லவா? ஹி வாக்ட் வித் காட்னு ஆங்கிலத்தில் இருக்கிற, தேவனோடு நடந்தான். அதனால இந்த பாட்டெலாம் பாரு, உம்மோடு கூட நடந்திடுவேன் உயிரோடும் வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறதுனா, நோவா கர்த்தரோடு என்ன செய்தான்? நடந்தானுக்கு இன்னொரு ஒரு பதம் தான் சஞ்சரித்தான் இருக்கிறோம். சஞ்சரித்தான் சொல்லும் பொழுது he was living in habitual fellowship with God-ன்னு இருக்கிறோம். ஹபிச்சுவல் ஃபெலோஷிப்னு சொன்னோம்னா, சிலதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில பழக்கமாக மாறி இருக்கிற அப்படின்னால அதை நம்ம யோசிக்காமலே நம்ம செய்ய முடியும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு எப்படிங்க இப்படி செய்கிறீங்க? பழகிருச்சுங்க. எப்படிங்க பழகிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இதை வந்து நான் இப்போ இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நான் யோசித்து தீர்மானம் பண்ணி செயல்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆனால் எங்கே போவேன்? அது நீங்கள் தான் சொல்ல, வராதவங்களுக்கு தான் நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறது தான். ஏன் எப்படி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கரெக்டாக போயிடுறீங்க? என்ன ஆயிடுச்சு? பழகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாயங்காலம் ஈவினிங் சர்வீஸ் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுறதுன்னு நமக்கே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்ல முடிகிறதா? நீங்கள் தான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இது வாழ்க்கையின் ஒன்றாக என்ன செய்து விட்டது, இது பழகிடுச்சு. அப்படின்னா அதனுடைய கருத்தை வந்து கேட்டால், இதை யோசிச்செல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது யோசிக்காமலேயே இன்வாலண்ட்ரியாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். எப்படி இப்படி நல்லா மூச்சு விடுறீங்க? இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? ஏன் மூச்சு விடுறது வருத்தமாக இருக்கா உங்களுக்கு? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? எப்படி இது பழகிடுச்சு. இது வந்து நான் இப்பொழுது அடுத்த 5 நிமிடம் மூச்சு விட போகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லணும்னு, மூச்சு விடாமல் இருக்க போகிறேன் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் சுற்றி வந்து உங்களுக்காக என்ன செய்ய முடியும்? புரியுதா உங்களுக்கு? இது வாழ்க்கையினுடைய இன்றியமையாத ஒரு அங்கமாக மாறுகிறது. இவர் தேவனோடு இருக்கக்கூடிய உறவு இருக்கிறது அல்லவா? இதை இப்போ நான் 5 மணிக்கு அவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறேன் இல்லை, எப்போவுமே ஒரு உறவில் தான் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? அப்போ 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது தப்பா? நீங்கள் 4 மணிக்கும் ஜெபம் பண்ணலாம், 5 மணிக்கும் ஜெபம் பண்ணலாம். பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சரி, இடைவிடாமல் அப்படின்னா இட் ஷுட் பிகம் யுவர் ஹேபிட். அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம். எந்த அளவுக்கு அங்கம் என்று சொன்னால், யோசிக்காமலேயே செய்யக்கூடிய அளவுக்கு அது ஒரு அங்கமாக. எளிமையாக உங்களுக்கு உதாரணப்படுத்தியிருக்கிறேன், நினைவு வருகிற அப்படின்னால் மறுபடியும் உதாரணப்படுத்தும்படியாக விரும்பு. கார் ஓட்டுறது இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உதாரணம். கார் முதல் முறை ஓட்டும் பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இப்போல்லாம் டிரைவிங் இன்ஸ்டியூட்லாம் வந்திருக்கிறது. போய் உட்காந்தோடனே ஸ்டேரிங் பிடிங்கன்னா பிடிச்சிக்குவோம், நேராக பாருங்கள், நேராக பார்ப்போம் இல்லையா? இப்போ ஃபஸ்ட் கியர் போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா கீழே பார்ப்போம். ஏன்னா அந்த கிளச்சு எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. சிலர் அதை விட்டுட்டு பிரேக் மேலே காலை வச்சுட்டு அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் எக்ஸலேட்டர் எங்கே இருக்குதுன்னு எல்லாமே கீழே இருக்கிறது. இங்கே தான் நேராக பார்க்குதுன்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ கியர் போடுன்னு சொன்னால் எங்கே பார்க்க தோணும்? கீழே பார்க்கும். அப்போ கீழே பார்த்து, ஓ அதுதானா, இந்த 3ல் எதுங்க, அதுதான் ரைட்டு, அப்புறம் அதில் கால் வச்சுக்குவோம். அது காலில் வச்சோடனே இப்போ கியர் போடுங்கன்னொன்னே அங்கேருந்து கண் எடுத்து
இங்கே கீரில் போடுவோம். கீரை போட்டோன்னா இப்போ நேராக பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா திருப்பி கால் எடுக்கிறதுக்கு இங்கே தான் பார்ப்பான். இப்படி பார்த்தா எதுக்கால வரவன் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பான். நான் சொல்ல விலைக்கு பண்ண முடிகிறதா? இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் போக 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 பழகி எந்த நிலைமைக்கு வந்துடுவோம்? யோசிக்கவே மாட்டோம். கால் கரெக்டாக எங்கே தான் போகும்? கரெக்டாக ஆக்சிலரேட்டர், பிரேக்கு, கிளச்சு இதை கரெக்டாக போகும். கீரு மாற்றுறது யோசிக்கிறதே கிடையாது இல்லையா? கரெக்டாக கை என்ன செய்யும்? போகும். அந்த இன்ஜினுடைய அந்த சவுண்டை வச்சே கீரெல்லாம் கரெக்டாக என்ன செய்வோம். இது எப்படி உங்களுக்கு பழக்கமாச்சு இல்லையா? இது யோசி. இப்பொழுது நான் முதல் கியர் போட போகிறேன், எல்லாரும் கரங்களை தட்டுங்கள். அப்படி நான் சொல்ல புரிகிறதா? இல்லை, இது பழகிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோ ஆகுதுன்னு சொன்னால் டக்குன்னு என்ன செய்கிறோம்? கியர் டவுன் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் யோசித்து செய்யக்கூடியதில்லை. இது நம்முடைய எண்ணங்களில் அங்கமாக நோவாவுக்கு தேவனோடு இருந்த உறவு எப்படி இருக்குது என்று கேட்டால், இது அப்படிப்பட்ட அங்கமாக மாறின ஒரு அற்புதமான உறவு. விளைவு அவன் நீதிமானம், உத்தமனம், தன் குடும்பத்தை கட்டுவதற்கு, ரட்சிப்பதற்காக வேலையை கட்டின ஒரு அற்புதமான மனுஷனாக மாறுகிறான். நான் சொல்கிறேன், கர்த்தரோடு உறவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்முடைய கிரியைகள் நியாயமுள்ள வகையிலாக கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். கவனித்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். He lived in habitual continuous fellowship with God. ஆமோஸ் புஸ்தகத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. ஆமோஸ் 3வது அதிகாரம் 1065வது பக்கம். ஏனென்றால் சில நேரத்தில் ஆமோஸை தேடி முடிக்கிறதுக்குள்ளே 8:15 நம்ம சர்வீஸை என்ன செஞ்சுருவோம்? முடிச்சிடுவோம். ஆமோஸு 3வது அதிகாரம் 3ஆம் வசனம் 1065வது பக்கம். இந்த வசனம் எழுதும்போது நானே பேஜ் நம்பர் எழுதி வச்சுக்கிட்டேன். நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறது தான். ஏன்னா இங்கே நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன்னா பாஸ்ட்டுக்கு பைபிளே தெரியாதுன்னு சிலர் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறோம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம் என்று சொன்னால், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. நோவா வாக்ட் வித் காட் இல்லையா? நோவா தேவனோடு என்ன செய்தான்? நடந்தான், சஞ்சரித்தான். அதுதான் அதனுடைய பதம். இப்போ இங்கே ஆமோஸ் எப்படி சொல்கிறார் என்று கேட்டால், 2 பேர் ஒருமனப்படாமல் எப்படி ஒட்டுக்காக நடந்து போவாங்க? முடியாது. அப்போ முதலாவது எக்ரிமெண்ட் வரணும். அது ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், how can they walk together unless they come to an agreement on the direction in which they need to go? எந்த திசையில் போகணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு மனம் வராவிட்டால் எப்படி ஒருமித்து நடந்து போவது? முடியாது இல்லையா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ உலகத்தில் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நீ இப்படி வா, நான் அப்படி வரேன், அங்கே சந்திச்சுக்குவோம். இப்படி போகும்போது இவன் எங்கே போயிடுவான், அவன் அப்படி போகும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ திருமணம் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் ஒரு மனம் ஆகுது. சொல்லுங்கள், என்ன செய்வதுங்க? ஒருமித்து இல்லையா நடப்பதற்கு அவர்கள் தே கம் டு அன் எக்ரிமெண்ட் இல்லையா? அப்போ இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்து எப்படி இருக்கு என்று கேட்டால், மறுபடியும் நோவா கர்த்தரோடு நடந்தான் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் நோவாவோடு அக்ரிமெண்ட்டில் இருந்தாரா? நோவா கர்த்தரோடு அக்ரிமெண்ட்டில் இருந்தாரா? யார் லீட் எடுக்கிறது? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அன்லெஸ் டூ எக்ரி ஆன் சம்திங் ஹவு கேன் தே வாக் டுகெதர். 3ஆம் வசனம் எப்படி? 2 பேர் ஒருமனப்பட்டாலே ஒழிய ஒருமித்து நோவா கர்த்தரோடு நடந்தான்னு இருக்கிறது அல்லவா? யார் யாரோடு ஒத்து போனது? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? கர்த்தர் நோவாவோட ஒத்து நோவா பேலை கட்டணும்னு ஐடியாவா? கட்டு அப்படின்னு சொன்னாரா? பேலை கட்டணும்னு கர்த்தர் ஐடியா கொடுத்தாரா? இப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் அவர் சொல்கிறது நாம் கேட்கணுமா, நம்ம சொல்கிறது அவர் கேட்பாரா? அவர் சொல்கிறது நம்ம கேட்குறது தான் நமக்கு நல்லது. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அப்போ அக்ரிமெண்ட் எப்படி வருகிறது? இந்த பிரமாணத்தில் தான் மற்றவைகளும் வருகிறது. பூமியில் 2 ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் ஃபிசிக்கலாகவே 2 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்ம இதுக்காக ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவதும் பிரமாண ரீதியாக சரிதான். பூமியில் 2 ஒருமனப்பட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் தேவனோடு ஒருமனப்பட்டு ஜெபிப்பதும் சரிதான். யூ எக்ரி வித் காட் இல்லையா? நீங்கள் தேவனோடு ஒருமனப்பட்டு, ஆண்டவரை நீர் சொல்வது தான் சரி, நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ, ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அவரோடு இணைந்து வரும் பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், நோவா எப்படி நீதிமானம், உத்தமனம், நியாயமான ஒரு நபரும் ஆசீர்வாதமான ஒரு தகப்பனாக மாறினான் என்று கேட்டால், தேவனோடு ஒருமனப்பட்டு நடக்கிறான். அந்த ஒருமனம் வர்றதுக்கு தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கவனித்து பார்ப்பீர்கள் சொன்னால், விசுவாசத்தினாலே நோவா இருக்கு. விசுவாசத்தினாலே நோவா வாசிச்சிடலாமா? வாசித்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம். போன வருஷம் அதிகமாக இந்த வார்த்தைகளை
நாம் கவனித்திருக்கோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகள், அதாவது அவன் கண்ணுக்கு புலப்படாத எதிர்காலத்தை குறித்து இந்த விவரமே அவனுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு. இவன் யார் கூட தான் நடக்கிறான்? தேவனோடு தான் நடக்கிறான். தேவனோடு நடக்கிறதுனால அவருக்கு தூரப்பார்வை இருக்கிறார். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? தேவன் எதையும் பின் யோசனையாக செய்யாமல் எல்லாவற்றையும் முன் யோசனையாகத்தான் என்ன செய்கிறார். அப்படி முன் யோசிக்கிறவரோடு நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய காலங்களெல்லாம் யார் கையில் இருக்கிறது? அவர் கையில் இருக்கிறார். ஒருவேளை மிஸ் பண்ணிடுவோமோ? மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் கூட தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு, they were not disappointed, they never missed their appointment. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நோவா விசுவாசத்தினாலே, நோவா விசுவாசத்தினாலேன்னு சொன்னாலே மறுபடியும் எல்லாம் நினைவு கொண்டு வர வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறோம். அப்போ அவர் கூட தானே இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கணும். வலப்புறமாவது இடப்புறமாவது சாயும் நேரம் வரும் பொழுது வழி இதுவே என்று உங்கள் காதுகள் கேட்க. காதுகள் கேட்கன்னு என்ன அர்த்தம் சொன்னால், எனக்கு புரியக்கூடிய விதமாக என்னோடு பேசுகிறார். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கும், எனக்கு புரியக்கூடிய விதமாக. மறுபடியும் நான் ஏன் இப்பொழுது தமிழில் பேசி கொண்டிருக்கிறேன்? ஏன்னா உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். இந்த மொழியில் பேசுவது ரெண்டு பேரும் கருத்து பரிமாற்றத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம். நான் சொல்வது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போ இதே இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னா பாருங்கள், எனக்கு இப்போ நார்வீஜியன் அந்த அந்த தேசத்தினுடைய லாங்குவேஜ் தெரியும். எனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட அதை நான் காமிக்கணுங்கிறதுக்காக பேசினா, 1 மணி நேரம் பேசினா நீங்கள் எல்லோரும் எப்படி உட்காந்துருப்பீங்க? எல்லாரும் கரங்களை நீட்டி நம்முடைய பாஸ்டருக்காக என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு தானே சொல்வீங்க. சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆண்டவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுங்க, அவருக்கு தெரியாத லாங்குவேஜே இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட தமிழில் பேசினா தான் புரியுங்கிறதுக்காக கண்ணு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? எனக்கு புரிகிற மாதிரி பேசுகிறார். எத்தனை பேருக்கு அதுக்கு சந்தோஷம்? பாருங்கள், சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு புரிகிற மாதிரி என்ன செய்கிறார்? பேசுகிறார். நோவாவுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறார். மழை வரப்போகுதுன்னு சொல்கிறார். மழையா அப்படின்னா என்னன்னு கேட்குறார். நியாயம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே மழையை பார்த்ததே கிடையாது. நீ ஒரு பேழை கப்பல் செய்யணும், கப்பலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஏன்னா இவருக்கு ஐடியாவே எதை குறித்தும் ஐடியா கிடையாது இல்லையா? கொப்பேர் மரத்தை வெட்டிவான்னு சொன்னோம்னா எல்லாமே மரமாக தான் தெரியுது. எனக்கு எந்த மரம் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த இதை போய் நீ வெட்டிட்டு வரணும், இதை கீழ் பூசணும், இப்படி பண்ணணும், ஒரே கதவை தான் வைக்கணும். ஏன்னா இந்த கதவு வழியாக இன்னொரு கதவு வழியாக ஓடக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகையினால ஒரே கதவை தான் வைக்கணும். நோவாவையும் குடும்பத்தையும் உள்ளே போனதுக்கப்புறம் கர்த்தரே கதவை சாத்தினார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு கர்த்தர் கதவை சாத்தினார்னா யார் தான் திறக்கணும்? அது வரைக்கும் எப்படி தான் இருக்கணும்? அங்கே தான் இருக்கணும். நான் சொல்ல விளையும் எப்படி தான் அவ்வளோ 1 வருஷ காலம் இல்லையா? அந்த கூட்டு குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலி, 3 பையன், 3 மருமக்குமார், 1 மாமியார். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறது தான். நோவா அந்த பேழைக்குள்ளே அவங்கள வச்சு ஆப்ஷனே இல்லாமல் பண்ணி நியாயமாக நடந்து கொள்வதற்கு இல்லையா, கதவு திறந்து விட்டுன்னு அவங்க ஓடுற ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போ விட்டோம்னா எப்படி வேகமாக ஓடுவாங்க தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? குறிப்பு என்னவென்று கேட்டால், அந்த பேழைக்குள்ளே வச்சு கர்த்தர் கதவை சாத்துகிறார். இது எப்படி, இதெல்லாம் இவருக்கு எப்படி தோணும்? இன்னொரு வகையில் சொல்லணும்னா இப்படியெல்லாம் உதாரணப்படுத்துவாங்க. நோவா மாத்திரம் பூட்டி வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா, மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி வரும் பொழுது நோவா ஒய்ஃபுடைய தம்பி கதவு மாமா கதவு தரமாமா அப்படின்னு சொல்லுவார். இந்த அம்மா உள்ளது, என் தம்பி வந்திருக்கேன், என்ன செய்யுங்க? திறந்தோம்னா தம்பி குடும்பம், அவன் சொந்தக்காரன் எல்லாம் உள்ளே நோவா வெளியில் நின்றுட்டு, நான் எப்போ வெளியில் வந்தேன்? நான் சொல்லுறது உங்களுக்கு புரிகிறதா? சில பஸ்ஸில் ஏறும்போது வாசப்படி நின்னீங்கன்னா போதும், அவங்களே உங்களை கொண்டு போய் வெளியில் செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க. அந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்? நம்முடைய செயல்பாடு நியாயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி நான் நியாயமாக இல்லை, அவரோட உறவு சரியாக இருந்தால் காணாதவைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை கருத்தாக நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளதானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு, விசுவாசத்தினால் உண்டாகும், ரோமர் 3 அவர் நீதி உள்ளவரும் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை நீதிமானாக்குகிறவருமாக இருக்கிறார். அந்த நீதி விளைவு என்னவென்று கேட்டால், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய கர்த்தர் அவருக்கு ஞானத்தையும் கிருபையும் பலனையும்
ஆசீர்வாதத்தையும் அவர் அருளக்கூடிய தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7ஆம் வசனம், இதுதான் கடைசி வசனம். வாசித்து நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம், வாசிக்கும்படியாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனம் எல்லாரும் வாசிப்போம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். எல்லாரும் இணைந்து ஒரு முறை கூட வாசிக்கலாம். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் எப்படி இருப்பார்கள்? அவனும் பாக்கியவானாக இருப்பான், அவன் பிள்ளைகளும் எப்படி இருப்பார்கள்? காரணம், அவன் நீதிமான், தேவனோடு சரியான உறவு இருக்கிறபடினால, நியாயமானதை அவன் செய்கிறபடினால் அவனும் ஆசீர்வாதமாக இருப்பான், அவன் பிள்ளைகளும் ஆசீர்வாதம். எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கிறீர்கள்? நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்கு பிற்பாடு உங்கள் பிள்ளைகளும் எப்படி இருப்பார்கள்? பாக்கியவான்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நன்மை கர்த்தர் நமக்கு அருளுவாராக. எல்லாரும் எளிமை நின்றவர்களாக கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கிருபை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களால் சுய பலத்தை கொண்டு சுய ஞானத்தை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய முறைமைகள் ஆண்டவரே நீதியை அநீதி என்றும் அநீதியை நீதி என்றும் சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் நியாயமானதை செய்ய, நீதியாய் நாங்கள் நடந்து கொள்ள நீர் நீதி உள்ளவரும் உம்மேல் விசுவாசம் வைத்திருக்கிற எங்களை நீதிமான்கள் ஆக்குகிறவருமாக நீர் இருப்பதற்காக நன்றி. நோவாவு கொடுத்த அதே தயவு, அதே கிருபை எங்களுக்கும் நீர் கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். வாய் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் உத்தமத்தில் நடக்கவும் எங்களுக்கு பின்பு எங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்களாக. எப்படி ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு நீர் அருளுவதற்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரமே நீதி உள்ளவர், நீர் எங்கள் வாழ்க்கையில் நீதி செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. கரங்களை உயர்த்தி எல்லாரும் இணைந்து ஜெபிக்கக்கூடிய நேரம், ஒருவேளை அநியாயமாக உங்களுடைய சொத்தோ உங்களுடைய பொருளோ உங்களுக்கு வர வேண்டியது அபகரிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் தம்மை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமையாயிருந்து சரியான நேரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர் நியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகினாலே வருத்தப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். தெய்வீகமற்ற முறைமையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நேர் வழியில் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதி தேவனே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தெய்வமே நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி இடைவிடா நன்றி
நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். நீர் நீதி உள்ளவர். உம்முடைய வார்த்தை நீதியானது. அதன்படி செய்யக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில தெய்வீகமான நன்மையை நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சவாலான சூழ்நிலைகள் வரும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சத்தர்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இணைந்து சொல்லுங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இவ்விதமாக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. வார்த்தையை கேட்க நேரம் முதலீடு செய்த உம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில அற்புதமான பிரதிபலன் இயேசுவின் நாமத்தால் உண்டாயிருப்பதாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you.